இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், கன்னியில் கேது, செவ்வாய் மற்றும் குரு, துலாத்தில் புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் சுக்கிரன், மீனத்தில் சனி மற்றும் ராகு. இது ஒரு ஆண் ஜாதகம். இங்கு செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேது, சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் சுக்கிரன், இந்த சேர்க்கை சம்பந்தமாக இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேது, சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் சுக்கிரன். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு வடக்கு ராசியில் இருக்கின்றார்கள். அங்காரகன் செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேது தெற்கு திசையில் இருக்கின்றனர். இதனால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்வார்கள். சுக்கிரன் மனைவியை குறிப்பவர், செவ்வாய் கணவரை குறிப்பவர். இந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் ராகுவும் வடக்கில் இருக்கிறார்கள். செவ்வாய் குரு கேது அதற்கு நேரெதிராக தெற்கு ராசியோடு தொடர்படுகின்றனர். இதனால் கணவன் தெற்கிலும் மனைவி வடக்கிலும் என இருவரும் பிரிந்து வாழ்வார்கள். அடிக்கடி குடும்பத்தில் சச்சரவுகள், பிரச்சனைகள் இருக்கும். அதனால் மனைவியிடமிருந்து விலகி இருக்க இந்த ஜாதகர் விரும்புவர். சுக்கிரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு இந்த சேர்க்கை அடிக்கடி குடும்பத்தில் மனைவியால் சண்டை சச்சரவுகள் இருக்கும். நிம்மதி இல்லாத சூழ்நிலை குடும்பத்தில் காணப்படும். மனைவியாகிய சுக்கிரனோடு சனி ராகு தொடர்பு. பிடிவாத குணமுடைய மனைவி, அடங்காப்பிடார் என்று சொல்வார்களே அந்த மாதிரி. அப்படி ஒவ்வொரு விடயத்திலும் இந்த பெண் இருப்பார் என்று சொல்லலாம். வசதியானவளாக இருந்தாலும் தான் செய்வதுதான் சரி என்ற அந்த பிடிவாத சுபாவம் இருக்கும். எதற்கும் ஒத்துழைத்து போக மாட்டார். அதாவது அந்த பெண் எதற்கும் ஒத்துழைத்து போக மாட்டார். தன்னை உயர்ந்தவர் என்று நினைக்கிற தன்மை இருக்கு. குடும்பத்தில் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் இல்லை. அதனால் கணவர் விலகி பிரிந்து வாழ்வார் என்று சொல்லலாம். செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேதுவின் சேர்க்கை. ஜாதகர குரு கணவரை குறிப்பவர் செவ்வாய். இங்கு பார்த்தீங்கன்னா ஜாதகராகிய குருவோடு செவ்வாய் கேது தொடர்பு. ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் முன்கோபக்காரனாக இருப்பார். ஆனாலும் அந்த கோபம் நியாயமான விடயங்களுக்கு மட்டும் அந்த கோபம் வெளிப்படும் என்று சொல்லலாம். அதே நேரம் வெளிப்படையாக பேசுவார். நெத்தி முட்டை கதைக்கிற தன்மை என்னது, நெத்தி முட்டை பேசுவார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிப்படையாக நெத்தி முட்டை கதைக்கும் தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதாவது மனதில் ஒன்றும் இல்லாமலுக்கு ஃப்ராங்காக ஓப்பனாக கதைக்குள்ள அந்த மாதிரி. 28 வயதிலிருந்து 30 வயது வரை அவரது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஜாதகருக்கு இருக்கும். பின் மனைவியோடு தகராறு வழக்குகள் இருக்கும். இவர் பல கஷ்டங்களை, சாதகமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பிற்பகுதியில் 62 வயதான காலப்பகுதியில் குடும்பத்தில் புதிய திருப்பு முனைகள் உருவாகும். ஒரு குழந்தையோடு வாழ்க்கையில் சாதாரணமாக மகிழ்ச்சியாக 77 வயது காலப்பகுதி, அதாவது அந்த காலம் வரை இந்த ஜாதகர் வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இது மேலே உள்ளவரது மனைவியின் ஜாதகம். ரிஷபத்தில் சனி, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் புதன் மற்றும் கேது, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், தனுசில் சந்திரன் மற்றும் குரு, மகரத்தில் ராகு. இங்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் சந்திரன் சேர்க்கையை வைத்து பார்க்க இருக்கின்றோம். அப்போ இங்கு புதனும் கேதுவும் வடக்கு ராசியில் இருக்கின்றனர். சூரியன், செவ்வாய், சந்திரன் மற்றும் குரு கிழக்கு ராசியில் இருக்கின்றனர். சனியும் மற்றும் ராகுவும் தெற்கில் இருக்கின்றனர். சுக்கிரன் மேற்கில் இருக்கின்றார். சுக்கிரன் நேரெதிராக குரு மற்றும் சந்திரனோடு தொடர்பு. குரு இங்கு மூல திரிகோண அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கின்றார். இந்த பெண் பெருமையும் கர்வமும் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு மூன்றாவதாக சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை. சிம்மத்தில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை. அதோடு சந்திரன் குருவின் தொடர்பும் சிம்மத்தோடு சம்பந்தப்படுகின்றது. ஈகோ கர்வமும் இருக்கும். தன்முனைப்பு மிக்க பெண். எந்த செயலையும் தானாக துணிந்து செய்யும் திறமை படைத்தவர் இந்த பெண் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு அடுத்து புதன் ப்ளஸ் கேது சேர்க்கை இருப்பதால் இவர் புலமை பெற்ற ஒருவர். கலைகளில் புலமை இருக்கும், பாண்டித்தியம் இருக்கும்.
அழகியல் உணர்வுகள் இருக்கும் பாராட்டுக்களை பெற்றிருப்பார் என்று சொல்லலாம். சனிக்கு 2 சுக்கிரன் இருப்பது அவள் செல்வ வளம் பெறுவாள் என்று சொல்லலாம். ஏற்கனவே அவள் வளமுடையவர், அதே நேரத்தில் மேலதிகமாக அவள் செல்வ வளம் பெறுவாள் என்று சொல்லலாம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் புதன் ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் சேர்க்கை பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், தனுசில் குரு, மகரத்தில் சூரியன் மற்றும் சனி, கும்பத்தில் கேது மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரன். இந்த ஜாதக அமைப்பில் நாங்கள் புதன் ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் சேர்க்கை பார்க்க இருக்கின்றோம். இங்கு வடக்கு ராசியில் சுக்கிரன் மிகவும் வலிமையாக இருக்கின்றார். கிழக்கு ராசியில் ராகு மற்றும் குரு இருக்கின்றனர். தெற்கில் சனியும் சூரியனும், மேற்கில் செவ்வாய் கேது புதன் என இருக்கின்றனர். ஜாதகராகிய குரு வலிமையாக இருந்து கொண்டு செவ்வாயோடு நேரடி தொடர்பில் இருக்கின்றார். அதே நேரம் திரிகோண ரீதியாக ராகுவோடும் தொடர்பில் இருக்கின்றார். அதாவது குருவோடு ராகுவும் சேர்ந்து இருக்கின்றார். ஜாதகர் புத்திசாலி, அதே நேரம் பலமான ஒரு நபர். குருவிற்கு 11 சந்திரன், மனதை ஆள்பவர். அவர் கேது புதனோடு தொடர்பு. இந்த கிரக அமைப்பின்படி ஜாதகர் தனது மனைவியை எப்போதும் சந்தேகிக்கின்றார் என்று சொல்லலாம். சந்திரனோடு ராகு கேது சேர்க்கை வந்தால் இந்த மாதிரி குணங்கள் ஒரு மனிதனுக்கு எட்டி பார்க்கும். இந்த சந்தேக குணத்தால் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை இழந்து விடுகின்றார். குடும்பத்தில் சந்தேகம் என்ற ஒன்று வந்தால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எப்படி வரும்? இவருக்கு இவரது மனைவி மேல் எப்போ பார்த்தாலும் சந்தேகம். அதனால் குடும்பத்தில் நிம்மதியை சந்தோஷத்தை அவரது சந்தேக புத்தியால் இழந்து விடுகின்றார். மற்றொரு பெண்ணை திருமணம் செய்ய யோசிக்கின்றார். ஆக தற்போதைய இந்த மனைவியை விட்டுவிட்டு மீண்டும் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இந்த ஜாதகர் இருக்கின்றார். இது மேலே உள்ளவரது மனைவியின் ஜாதகம் அடுத்தது பார்க்க இருக்கிறது. மேசத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன் மற்றும் புதன், கடகத்தில் குரு மற்றும் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், துலாத்தில் கேது மற்றும் செவ்வாய், மீனத்தில் வக்கிரசனி. இது அவரது மனைவியின் ஜாதகம். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கின்றார். சுக்கிரனோடு ராகு தொடர்பு. முதல் பார்த்த கணவன் ஜாதகம், அப்போ அங்கே குரு, அந்த ஜாதகராக குரு எடுத்து பார்த்திருந்தோம். அந்த குருவோடு ராகு தொடர்பில் இருந்தார். இங்கு மனைவி சுக்கிரன், அவரோடு ராகு தொடர்பு. சுக்கிரனுக்கு பின்னாடி குரு மிகவும் வலிமையான நிலையில் சூரியனோட இருக்கின்றார். சுக்கிரனுக்கு நேருகளாம் வீடு சனி. அவர் வலிமைக்கு மாறான நிலையில் இருக்கின்றார், அதாவது வக்கிரமாக இருக்கின்றார். பொதுவாக பெண்களுக்கு கணவரை குறிக்கும் கிரகம் செவ்வாய். அவர் இங்கு கேதுவோடு இருக்கின்றார். சந்திரன் புதன் கணவரோடு தொடர்பு. வரும் கணவர் சந்தேக குணம், சந்தேக புத்தி உள்ளவராக இருப்பார் என்பதை மனைவியின் ஜாதகத்தின் மூலமே அறியக்கூடியதாக இருக்கிறது. இங்கு புதனும் சந்திரனும் மேற்கு திசையில் இருக்கின்றனர். அதே மேற்கில் செவ்வாயும் கேதுவும் இருக்கின்றனர். இதனால் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவுகள், மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை காணப்படும் என்று சொல்லலாம். இது கணவரின் சந்தேகத்தினால் உண்டான விளைவுகள் என்று சொல்லலாம். மனதை குறிக்கும் சந்திரன் ப்ளஸ் ராகு கேது தொடர்பு சந்தேக புத்தி. அறிவுக்கு அதிபதி புதன். சந்தேகம் ஒருவரின் அறிவையும் மங்க செய்து விடும் தன்மை கொண்டது. குரு ராகுவோடு கணவனின் ஜாதகத்தில் தொடர்பு நல்ல விதமாக இந்த ஜாதகரை யோசிக்க விடாது. மனைவி ஜாதகத்தில் சுக்கிரன் அடுத்து கேது செவ்வாயை தொடும். அதே நேரம் சுக்கிரன் வக்கிர சனியோடு தொடர்பு. மனைவி எதற்கும் வளைந்து கொடுக்காத தன்மையுடையவள். அகங்காரம், ஆணவம், பிடிவாதம் போன்ற குணங்கள் உடையவள் என்று சொல்லலாம். சிற்றின்பத்தில் நாட்டம் உள்ளவள். அவள் விருப்பப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கின்றாள். சுக்கிரனுக்கு பாகிஸ்தானாதிபதி புதன். அவர் தனது ஆட்சி வீட்டில் சந்திரனோடு இருக்கின்றார். இவள் பேச்சில் அறிவார்ந்த சாமர்த்தியம் தெரியும் என்று சொல்லலாம். சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்குரிய சூரியன். அவர் உச்சமான குருவோடு சேர்ந்து தெளிவாக வலுவாக இருக்கின்றார். கூர்மையான எண்ணம் சிந்தனை உடையவள் என்று சொல்லலாம்.